ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட அதிசய சிவன் கோவில். உலகிலேயே மிக சிறிய வாசலை கொண்டுள்ள சிவன் கோவில். வேண்டிய செல்வம் அள்ளி கொடுக்கும் பழமையான சிவ ஆலயம். வணக்கம் விவஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கோடி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோடி கொடுத்த நாதர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி சொல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது விழுப்புரம் அருகே உள்ள ஒரு கோடி என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. விழுப்புரம் திருக்கோயிலூர் சாலையில் தோகைப்பாடியில் இருந்து பிரிந்து 5 கிலோமீட்டர் சென்றால் வரும் ஒரு அழகிய கிராமம் ஒரு கோடி. இந்த கிராமத்திற்கு அருகில் இருக்கும் ரயில் நிலையத்தின் பெயர் வெங்கடேசபுரம். கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஒரு கோடி கிராமத்தில் ஒரு கண் மட்டும் வைத்து பார்க்கும் அளவிற்கு உலகிலேயே மிக சிறிய வாசல் கொண்ட சிவன் கோயிலாக இந்த கோவில் விளங்குகிறது. ஒரு கோடி கிராமம் ஒரு அழகிய சிறிய கிராமம். இங்கு மொத்தம் 230 வீடுகள் மட்டுமே உள்ளன. 1000க்கும் குறைவான மக்களை கொண்டது இந்த கிராமம். நெல் விவசாயம் பிரதான தொழிலாக இங்கு உள்ளது. இங்கு உள்ள பழமை வாய்ந்த சிவ ஆலயத்துக்கு ஒரு கோடி சித்தர்கள் வரை வந்து வழிபட்டு தவம் செய்து சென்றுள்ளார்கள். அதனால்தான் இந்த கிராமம் ஒரு கோடி என்று அழைக்கப்படுவதாக அந்த ஊர் மக்கள் கூறுகின்றனர். தற்பொழுது அந்த சிவாலயம் சிதலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த சிவாலயத்தில் பழமை வாய்ந்த சிற்பங்கள் உள்ளன. கோயிலுக்கு முன்புறம் எல்லை பிடாரி அம்மன் சிலை உள்ளது. கோடி விநாயகர் என்று அழைக்கப்படும் விநாயகர் குறைகளை எல்லாம் போக்கும் குரு பகவான். முற்றிலும் சிதிலமடைந்த முருகப்பெருமான் சன்னதி. முருகரை மட்டும் தனியாக எடுத்து அருகில் சிறிய சன்னதி அமைத்து முருகரை வைத்துள்ளார்கள். சங்கடங்களை தீர்க்கும் சண்டிகேஸ்வரர் சன்னதி, கொற்றவை ஆகிய சிலைகளும் இங்கு உள்ளன. இங்குள்ள பல சிலைகள் புதிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டு பின்பு கோவில் அருகே நிறுவப்பட்டு உள்ளதாக, கோயிலில் உள்ள பல்வேறு அரிய வகை ஓலசுவடிகள் இருந்ததாகவும் நாளடைவில் அவை காணாமல் போயும் பலரால் எடுத்து செல்லப்பட்டு விட்டன என்றும் இந்த கிராம மக்கள் கூறுகின்றனர். இக்கோயில் மூலவர் ஸ்ரீ முக்தாம்பிகை உடனுரை அபிராமேஸ்வரர். ஆனால் இந்த கோயில் மூலவரை ஸ்ரீ ஓலைப்படுத்த நாயகி உடனுரை கோடி கொடுத்த நாதர் என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். இதனால் இங்கு ஓலசுவடிகள் இருந்தது என்ற மக்களின் கூற்று உண்மையாக தோன்றுகிறது. கோயிலில் நுழைவதற்கு பக்கவாட்டில் வாயில் இருந்தாலும் மூலவருக்கு நேரே ஒரு கண் மட்டும் வைத்து பார்க்கக்கூடிய மிக சிறிய வாசல் உள்ளது. இதுதான் கோவில் வாசல் என்றும் உலகிலேயே மிக சிறிய வாசல் உள்ள கோவில் இது என்றும் மக்கள் கூறுகின்றனர். நந்தி பகவான் அந்த சிறிய வாசல் வழியாக சிவபெருமானை தரிசித்து வருகிறார். கல்வெட்டு ஆய்வுகளின்படி இந்த கோயில் உள்ள சிலைகள் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. ஆனால் இந்த கோவில் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் கொற்றவை, பேசியம்மன், மூத்த தேவி ஆகிய சிலைகள் சிற்பங்கள் போல் உள்ளன. கிராமத்தில் ஒரு கோடி என்ற பெயர் வருவதற்கான காரணம் சரியாக தெரியவில்லை. ஒரு கோடி என்ற எண் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. அதனால் எண்ணிக்கையை வைத்து இந்த பெயர் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள். கோடிக்கணக்கான சித்தர்கள் இங்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு தவம் செய்து வந்ததால் ஒரு கோடி என்ற பெயர் வந்திருக்கலாம் என இந்த ஊர் மக்கள் கூறுகின்றனர். ஆலயத்துக்கு எதிரே ஆலமரமும் அரச மரமும் உள்ளது. அரச மரம் அடியில் விநாயகரோடு கூடிய நாகர் சன்னதியை காணலாம். இந்த சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். அம்மன் நின்ற கோலத்தில் அழகாக காட்சியளிக்கின்றாள். இந்த சிவாலயம் அருகே ஒரு கிணறு உள்ளது. அந்த கிணற்றில் தங்கத்தேருடன் கூடிய புதில் இருந்ததாகவும், கிணற்றில் கல்களை வீசினால் உலோகத்தின் மேல் விழுவது போல வினோத சத்தம் வந்ததாகவும், ஆனால் தற்பொழுது எந்த சத்தமும் அந்த கிணற்றில் வரவில்லை என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். புதில் எடுக்கப்பட்டு விட்டதா அல்லது மண் மூடியதால் புதில் அடியில் சென்று விட்டதா என்று தெரியவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர். கோடி சித்தர்கள் வழிபட்ட இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் கோடி கோடியாய் செல்வம் கிடைக்கும் எனவும் கடன் தொல்லை தீரும் எனவும் மக்கள் கூறுகின்றனர். இந்த ஆலயம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் எனவும் நிபுணர்கள் கருதுகின்றனர். கோடி சித்தர்கள் வழிபட்ட இந்த பழமையான சிவன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமச்சிவாயே. நன்றி, வணக்கம்.